நம்ம சரவணன் வந்து அஞ்சலியை பார்க்கறதுக்காக கோயிலுக்கு போயிருக்காரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, அஞ்சலியும் சரவணனும் சேர்ந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, சரவணன் கூட அஞ்சலி கூட படிச்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. வந்தோனே நம்ம சரவணனும் அஞ்சலிய பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டா. நீங்களும் இங்க வந்திருப்பீங்க நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாரி சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது, டக்குன்னு சரவணனோட ஃப்ரெண்டு என்ன சொல்லிறாரு, "டேய் நீயும் அஞ்சலியும் காலேஜ் படிக்கும்போது எப்படிலாம் லவ் பண்ணீங்க. இத்தன வருஷம் கழிச்சு நீங்க 2 பேரும் சேரணும்னு விதி இருந்திருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிறாருங்க. அங்க பார்த்தா நம்ம மயிலோட அப்பா கேட்டுட்டே இருந்திருக்காரு. அவங்க கோயில்ல வந்தது, சாமி கும்பிட்டது, இவங்க பேசினது எல்லாத்தையுமே மயிலோட அப்பா பார்த்துட்டாரு. அதே டைம் எல்லா விஷயத்தையும் காதாலையும் கேட்டுட்டாருங்க. இப்ப நம்ம மயிலோட அப்பா என்ன பண்ண போறாரு, வீட்ல போய் மயிலோட அம்மாகிட்ட சொல்லி, பெரிய கலவரமே வெடிக்க போதா? இல்ல நம்ம மயில்ட்ட மட்டும் அவங்க அப்பா சொல்லிட்டு, "இந்த மாரிலாம் மாப்பிள்ளை இருக்காரும்மா, நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, மயிலோட நிலைமை என்னங்க? நம்ம மயில் வந்து சரவணன்ட்ட வந்து கேட்பாங்களா? "ஏங்க நீங்க இப்படி ஒரு பொண்ணுட்ட பேசிட்டு இருக்கீங்களா? நான் யார் கூட பேசினா உனக்கு என்னடி?" அப்படிங்கிற மாரி ஒரு பூகமே வெடிக்க போகுதா? சீரியல் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.